அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இந்த காணொளி. இந்த காணொளியை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்கிறேன் பாருங்கள். இதுவரையிலும் நீங்கள் இந்த சிலபஸை பார்த்த விதங்கள் இந்த காணொளியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் அந்த சிலபஸை பார்க்கக்கூடிய விதங்கள் கட்டாயமாக வேறுபடக்கூடியதாக இருக்கும். இந்த சிலபஸை பற்றியான புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காணொளி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுத்தமிழ் தொடர்பான ஆன்லைன் வகுப்பு வீட்டிலிருந்தே படிக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பை வேலு அகாடமியின் மூலமாக ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது சம்பந்தமான காணொளியினுடைய லிங்கை இந்த வீடியோ பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பதிவிடுறோம். இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சிலபஸில் பார்க்கக்கூடிய விதங்கள் மாறுபட்டிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பதிவை மீண்டும் ஒரு லைக்கும், மாறுபட்டதற்கான அந்த கோணங்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ புதுசாக டிஎன்பிசி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை மொத்தமாக மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இந்த மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, தமிழில் மொத்தமாக எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை பார்ப்போம். இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். நாமக்கல் கவிஞரோடு சேர்த்து நமக்கு 92 தலைப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 92 டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம முன்னாடி பார்க்கக்கூடியதாக இருக்குது. பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட குறுந்தலைப்புகள் அனைத்தும் சேர்த்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நமக்கு 100க்கு குறைவாக இருக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், பாடத்திட்டங்களை மாற்றின உடனே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாணவர்களுக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் உங்களால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் 95 மதிப்பெண்களுக்கு மேல் அனைவருமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு டிஎன்பிசி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எளிமையான பாடத்திட்டத்தை தெளிவாக படித்து நம்ம முடிக்கக்கூடியதாக இருக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாடத்திட்ட பொது தமிழை மட்டும் உங்களுக்கு நார்மலாக முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பாடத்திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 அலகுகளாக பிரிச்சிருக்காங்க டிஎன்பிசி. எத்தனை அலகுகளாக பிரிச்சிருக்காங்க? 7 அலகுகள். அலகுகளில் தெளிவான விஷயங்களை டிஎன்பிசி பல இடங்களில் குறிப்பிட்றாங்க. இதில் நம்மளுடைய அசம்ஷனை பேஸ் பண்ணியும் ஒரு சில விஷயங்களை நம்ம அங்கே சொல்ல போகிறோம். சார், அது 100% நடக்குமா அப்படின்னா இல்லை, அது நடப்பதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் 80% மேல் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 1ல் இலக்கணம் அப்படின்றது வருது. இதில் 25 வினாக்களை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணத்தில் என்ன பண்ணுறாங்க, 25 வினாக்களை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை 2 ரோமன் லெட்டரை பிரிக்கிறாங்க. 1 எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்க, எழுத்து அப்படின்ற கான்செப்டும், இன்னொன்று சொல் அப்படின்ற கான்செப்ட்லையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எழுத்து, சொல் இது 2 சேர்த்து மட்டும் எத்தனை கொஸ்டின் வருது? 25 வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது. இதில் எழுத்தில் மட்டும் ஒரு 11 டாபிக் என்ன அப்படின்னா 11 டாப்பிக்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 11 டாபிக் அப்படின்றது என்னென்னா, இங்கே நம்ம இணை எழுத்தும் சுட்டு எழுத்தும் ஒரே இதுவாக நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஒருமை பன்மையோடு வரக்கூடியது வரைக்கும் எது அப்படின்னா எழுத்து. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடியது இந்த வேர்ச்சொல். இதெல்லாம் நம்மளுடைய சிலபஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்று தான், எளிமையான ஒன்று தான். இங்கே நமக்கு 2 வினை சொற்களினுடைய வேறுபாடு இதோடு முடியக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு 10 டாபிக், மொத்தம் ஒரு 22 டாபிக் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. இந்த 22 டாப்பிக்கில் இருந்து நமக்கு 15 வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது. இதில் நான் முன்னாடியே சொன்னேன்,
இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு அசம்ஷனை பிரிக்க முடியுது. டிஎன்பிசி ரொம்ப தெளிவான ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எழுத்து மற்றும் சொல் இதிலிருந்து நாங்கள் எத்தனை வினாக்கள் கேட்குறோம் அப்படின்னா 25 வினாக்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஒரு பேப்பர் பேனை எடுத்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் 25 கொஷின் சொல்கிறாங்க. இதில் டிஎன்பிசி வினா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அந்த 25 வினாக்கள் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, இந்த 25 15 வினா எழுத்துன்ற டாப்பிக்கில் இருந்தோம், சொல் அப்படின்றதுலேருந்து 10 வினாக்களும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நம்ம எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறோம், அப்போ ரெண்டாக பிரிக்கிறப்ப 15 10ன்னு பெரியது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் 13 12 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 பாசிபிலிட்டியை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை நம்ம கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறமும் இந்த வீடியோ பதிவை நம்ம பார்ப்போம். எத்தனை வினாக்கள் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவான ஒரு வீடியோவாகவும் எடுத்து தரக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ எழுத்துன்றதில் 15ம் சொல்லுன்றதில் 10ம் கேட்பதற்கான பாசிபிலிட்டிஸ் 80% அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை மாறிக்கத்தை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எழுத்தில் ஒரு 13 வினாக்களும் சொல் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடியதில் 12 வினாக்களும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போதுமான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப ஆணித்தனமாக பதிவு பண்ணுறேன். அதை மறக்காமல் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மைண்டில் பதிவு பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இப்போ வினைச்சொல் எதிர்ச்சொல் அப்படி இருக்குன்னா எல்லா தலைப்பனுக்கும் ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தலைப்பை நான் ஸ்கிப் பண்ணலாமா, அந்த தலைப்பை நான் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. அனைத்து தலைப்புகளையும் நம்ம நன்றாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி இருந்த பேட்டர்னில் தெரிஞ்சுக்கலாம், இப்போ என்ன பண்ணணும், புரிஞ்சு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? சரி, இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய நம்ம இந்த சிலபஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேலு அகாடமி அப்படின்னு இருக்கக்கூடிய டெலகிராமில் நான் பதிவிடக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் காணொலியை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஏதோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த டாப்பிக்கை முடிக்கிறோமோ அதை டிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அடுத்து சொல் அகராதியிலிருந்து 15 வினாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல் அகராதியை பாருங்கள். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ரோமன் லெட்டராக பிரிச்சுருக்காங்க. இத்தனை ரோமன் லெட்டராக பிரிச்சுருக்காங்க, 3 ரோமன் லெட்டராக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இதை நான் என்னுடைய அசம்ஷனில் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளுடைய அசம்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறப்ப ஒரு டாப்பிக்கு 5 வினாக்கள் என்ற வீதம் 3 டாப்பிக்கு 5 வினாக்கள், அப்போ 15 வினாக்கள் இடம்பெறக்கூடியதாக இருக்குது. அப்போ சொல் அகராதி அப்படின்றதில் 15 வினாக்கள் இடம்பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய டாப்பிக்கே எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதலில் தொடங்கி ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் எங்கே முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் எங்கே முடியுது அப்படின்னா, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல், அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போங்களா? சரி, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல் கிட்டத்தட்ட எத்தனை டாபிக் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் இதில் இருக்குது அப்படின்னா 11 தலைப்புகளை கொண்டது சொல் அகராதியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டராக இருக்குது. இந்த 11 தலைப்புகளில் இருந்து நமக்கு 5 வினாக்கள் கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், டிஎன்பிசி இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து 2வது தலைப்பு கோடிட்ட இடங்களை சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுதல்லேருந்து தொடங்கக்கூடியதாக இருக்குது. இது ரோமன் லெட்டர் 2ல் தொடங்கக்கூடியதாக இருக்குது. சொல்லகராதில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர் 2. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 6 டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை டாபிக்? 6 டாப்பிக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுலேருந்து ஒரு 6 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த 6லிருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை வினாக்கள்? 5 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம், 3 அலகுகளாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் அலகுலேருந்து 5 வினாக்களும், 2வது அலகுலேருந்து 5 வினாக்களும், 3வது அலகுலேருந்து 5 வினாக்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பதிவிட்டிருந்தோம். சரிங்களா? சரி,
அடுத்து 3வது அலகாக இந்த பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்துக அப்படின்றதுல தொடங்கி எங்கே முடியுது அப்படின்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லி கூறுக அப்படின்றது அந்த 3வது அலகு. இந்த 3வது அலகை பார்த்திங்கன்னா 5 தலைப்புகளோடு இருக்கக்கூடியதாக இருக்குது. எத்தனை தலைப்புகளோடு இருக்கக்கூடியதாக இருக்குது? 5 தலைப்புகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 5 தலைப்புகளிலிருந்து 5 வினாக்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்றதில் ஒரு 9 உட்தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. மற்றும், அல்லது, ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால், அதுக்குள்ளே அந்த 2வது இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவுமே ஒரு இணைப்பு சொல்லாக வரைக்கூடியது. எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு அப்படின்னு சொல்லிட்டு 7 உட்தலைப்புகளை இங்கே கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், சொல்லகராதியை 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த 3த்துலேருந்து 5 வினாக்களை பிரிக்கக்கூடியதாக இருக்குது. எத்தனை தலைப்புகளோடு இருக்குது, உட்தலைப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ரோமன் லெட்டர் பிரிக்கிறாங்க நமக்கு. இதிலிருந்து 15 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. இந்த எழுதும் திறனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரோமன் லெட்டரை பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சொற்றொடரை ஒழுங்குபடுத்துதலில் தொடங்கி ஒருமைப்பன்மை பிழையற்றதை நீக்குதல் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 2 ரோமன் லெட்டரினுடைய வினா அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெஜாரிட்டியான வினா அமைப்புகள் முதல் ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 வினாக்கள் வரைக்கும் இதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். 8 to 10 வினாக்கள் இந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 10ன்னு வச்சுக்கிட்டோன்னா 2வது ரோமன் லெட்டர் மரபு தமிழ், அதில் நம்ம தொடங்கக்கூடிய திணை, உயர்திணை, திணை மரபில் வரக்கூடிய உயர்திணை அக்ரிணை இதில் தொடங்கி கடைசியாக இளமை பெயர் நிறுத்தல் குறியீடோடு முடியக்கூடியதிலிருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 7லிருந்து 5 வினாக்கள் வரைக்கும் இந்த கான்செப்டில் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எங்கே தலைப்புகளை கொடுப்பாங்க, எங்கே நம்ம ஏமாறக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 ஒரு கொஷினுடைய வேரியேஷனில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். வேறுபாடுகள் மாறுபடலாம். 15 வினாக்கள் என்றது இந்த பேட்டர்னில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கலை சொற்கள்லேருந்து 10 வினாக்கள் எளிமையாக அனைவரும் ஆன்சர் பண்ணக்கூடியது. கொத்தாக மார்க்கை எடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த 4th அழகாக இருக்கக்கூடிய கலைச்சொல். கலைச்சொல்லில் 9 வகையான உட்தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த 9 வகையான உட்தலைப்புகளும் நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகம், புதிய பாடப்புத்தகத்தில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் கடைசியிலும் கலைச்சொற்கள்ன்ற ஒரு வார்த்தையும், அடுத்து பழைய பாடப்புத்தகத்தில் ஒரு சில இடங்களில் அலுவல் சார்ந்த கலைச்சொல், ஊடகம் சார்ந்த கலைச்சொல், திரைப்படம் சார்ந்த கலைச்சொல், இதழியல் சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கலைச்சொல் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் அது தொடர்பான ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொற்களையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டாலுமே இந்த கலைச்சொல்லை நம்மளால் எளிமையாக இது பண்ணலாம். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் 6 to 12 புதிய புத்தகங்களை நன்கு கற்றறிந்து உணர வேண்டும் அப்படின்றத பதிவு பண்ணுவோம். இந்த 10 வினாக்களை கொத்தாக சாப்பிடலாம், அதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. அடுத்து வாசிதல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 உட்தலைப்புகளை கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 வினாக்கள். இந்த 15 வினாக்களையும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அதெல்லாம் பாருங்கள், டிஎன்பிசியினுடைய பேட்டர்ன் நம்ம அந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப இந்த 10லிருந்து கேட்கக்கூடிய இந்த சரியான விடையை பொறுத்த வரைக்கும் 5 வினாக்கள் வரைக்கும் பதிவிடுறாங்க. நம்ம இதில் 5 வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 4 வினாக்களாக கூட கேட்கலாம், 3 வினாக்களாக கூட கேட்கலாம். ஆனால் இந்த 10லிருந்து கேட்கக்கூடியது நமக்கு லக்கு. 5 வினாக்கள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. மாற்றினா 3 வரைக்கும் இல்லை 4 வரைக்கும் ஒரு வினா தொகுப்பாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஓமை தொடரை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 3 வினாக்கள். பழமொழியை பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான்.
2லிருந்து 3 வினாக்கள். கிட்டத்தட்ட இந்த ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழி இது மட்டுமே நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 8 வினாக்கள் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ தலைப்புச் செய்தினா ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி ஒரு ஆவண உள்ளடக்கம்னா ஒன்றுமே இல்லை. அது நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், தெரியலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு ஆவணத்தை கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நமக்கு வினாக்கள் ஒரு பத்தியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் மாதிரியே தான் ஒரு முகப்பு செய்தியோ இல்லை ஆவணத்தையோ கொடுத்துட்டு அதை படித்து அதிலிருந்து வினாக்கள். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் யார், ஏதோ ஒரு போஸ்டர் இருக்குது, அதில் தமிழ்நாட்டின் முதல்வர் இவருடைய பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினாக்களும் அங்கே ஒரு 10 கான்செப்ட் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதில் ஒரு வினா ஜென்ரேட் ஆகக்கூடியதாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யார், எந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கான காரணம், அது எல்லாமே அந்த ஒரு பிக்சரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வினாக்களாக கேட்கக்கூடியதாக இருக்குது. இருக்கிறதுலேயே இந்த 15 வினாக்களை சொலையாக சாப்பிடுதல் வேண்டும். ஆல்ரெடி 10 வினாக்கள் கலை சொல்லில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இந்த 15 வினாக்கள்ன்றது வாசித்தல் மற்றும் புரிதல் திறனிலிருந்து அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. இந்த 5 வினாக்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஆல்ரெடி நம்ம அயற்சொல், தமிழ்ச்சொல், திசைச்சொல் இதெல்லாம் எந்த கான்செப்டில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா 2வது ரோமன் லெட்டராக இருக்கக்கூடிய சொல்லகராதியில் பார்ப்போம். கிட்டத்தட்ட அதுக்கும் அதை படிக்கிறப்பயே இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நம்ம அங்கேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆங்கில சொல்லுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டாயமாக எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வினாக்கள் நம்மளால் படிக்காமலே எளிமையாக எடுக்கக்கூடியது, அந்த புரிதலின் பயன்பாட்டில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறுபடியும் சொல்கிறோம். சரிங்களா? அந்த 5 வினாக்களை நம்மளால் கட்டாயமாக எடுக்க முடியும், அதில் மாற்றங்கள் இல்லை. ஃபைனலாக இருக்கக்கூடிய 7வது ரோமன் லெட்டரில் ரொம்ப தெளிவாக டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. இதில் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா அந்த 15 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பசங்க படிக்கக்கூடிய விதங்கள் இருக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. என்ன அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, இலக்கியம்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டான், தமிழ் அறிஞர்கள் ஒரு தலைப்பு கொடுத்துட்டான், தமிழ் துண்டு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துட்டான். 3 தலைப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு தலைப்புக்கு அவன் 5 வினாக்கள் தான் எடுக்க போகிறான், அதில் மாற்றம் இல்லை. நம்ம இப்படி வச்சுப்போம், நம்மளுடைய அசம்ஷன் பிரகாரம் ஒரு தலைப்புக்கு அவன் எத்தனை வினாக்கள் தான் எடுக்க போகிறான், 5 வினாக்கள் தான் எடுக்க போகிறான். அப்போ இலக்கியம் என்பது ஒரு தலைப்பு. இலக்கியத்தில் என்ன இருக்குது பாருங்கள், திருக்குறள் இருக்குது, அறநூல்கள் இருக்குது. இதில் இருந்து 5 வினாக்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ திருக்குறளும் அறநூல்களும் இருந்து 5 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நம்ம தமிழ் தொண்டு அப்படின்றத எடுத்துப்போம். அதுதான் நமக்கு வரக்கூடிய தமிழ் மொழியினுடைய தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற அதில் ஸ்டார்ட் ஆகி வீரமாமுனிவர் வரைக்கும் முடியக்கூடியதாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீரமாமுனிவரின் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் வரைக்கும் முடியக்கூடிய தலைப்பு. அப்போ அதில் தொடங்கி இது வரைக்கும் இருக்கக்கூடியதுலேருந்து 5 வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அகர முதலி பார்க்குறீங்க, தெரிஞ்சத்தினாரை பார்க்குறீங்க, ஊவேசாவை பார்க்குறீங்க, சி லக்குவனாரை பார்க்குறீங்க, ஜி போப்பை பார்க்குறீங்க, வீரமாமுனிவரை பார்க்குறீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5 வினாக்கள் தான் அதுலேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம அதில் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்கச்சக்கமாக தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்ருக்கோம். பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் கடைசியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களிலிருந்து நாங்கள் வினாக்கள் கேட்குறோம்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் சான்றோர்கள். இந்த தலைப்பில் இருந்து 5 வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 15 வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியே மெயினானது. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் முடிகிறாரு. கிட்டத்தட்ட 13 தலைவர்கள் இருக்காங்க. இந்த 13 தலைவர்கள்லேருந்து 5 வினாக்கள் தான் எடுக்க போகிறாங்க. அதில் ஏதாவது ஒரு தலைவரில் வினாக்கள் எடுக்கலாம், ஒரு தலைவர்லேருந்து கேட்காம போகலாம், அது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுங்கள். பள்ளி பாடப்புத்தகங்களை தெளிவாக படித்துவிட்டு இதிலிருந்து கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள்களினுடைய தொகுப்புகளை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலுமே போதுமானது. இது தாங்க நம்ம புதுசாக மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் பொது தமிழுக்கான சிலபஸினுடைய விளக்கங்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னது தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை பார்க்கக்கூடிய விதங்கள் தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இன்னும் சிலபஸ் அடிப்படையில் வேர் டு ஸ்டடி அப்படின்றதையும் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பதிவிடக்கூடியதாக இருக்கும்.
ஆன்லைன் வகுப்புகளை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அந்த வகுப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான காணொலியை நாங்கள் கீழே பதிவிடுறோம். தேங்க்யூ.